இன்றைக்கி நான் உங்கள் கூட என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் தாங்க ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4:30 அப்படிங்கும்போது கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கை கால்லாம் அலசி விடுறதுக்காக ஹீட்டில் வந்து வெந்நீர் வந்து போட்டு வச்சுருந்தேன். அதை அப்படியே வந்து பிடிச்சி கை கால்லாம் அலசி விட்டுட்டு அப்படியே வந்து பாலையும் ஆற்றி கொடுத்துட்டு நானும் வந்து ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடிச்சிட்டேன். அடுத்து வீடெல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மாப்பும் வந்து போட்டு விட்டாச்சு. மாப்பு வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து போட்டுருவேன். அன்றைக்கி போட வேண்டிய நாள் அப்படிங்கிறதுனால நான் வந்து அன்றைக்கி மாப்பையும் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நானும் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு 6:30 to 7 மணிக்குள்ளெல்லாம் நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவேன். காலையில் வச்ச சட்னி இருந்ததா அதோட தோசையும் ஊற்றி அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு. நான் வந்து ஒரு 6:30 to 7 மணிக்குள்ளே நான் சாப்பிட்ருவேன். ஹிட்ஸுக்கு வந்து ஒரு 7:30 to 8 மணிக்குள்ளே அவங்களுக்கும் சாப்பாடை வந்து ஊட்டி முடிச்சிடுவேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கையோடு வந்து பாத்திரத்தையும் அப்பப்போ வந்து கழுவி வச்சுருவேன். ஒரு 2, 3 பாத்திரம் இருந்தது, அதையும் கையோடு கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் கழுவிட்டு இருந்தேன். அப்படியே பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அவங்களுக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு ஒரு 8 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே அவங்களோட ஹோம்ஒர்க்லாம் பண்ண வச்சுட்டு கரெக்டாக 9 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக வந்து தூங்க ஆரம்பிச்சிருவோம் நாங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி முடிச்சாச்சு. அப்படியே வந்து கையோட கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி அவங்க தண்ணி வந்து நைட் போல் கேட்பாங்களா, அதனால் தண்ணியை மட்டும் சூடு பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே காலைக்கு வந்து உலர் திராட்சையை நனைய போட்டு ஃபுல்லாக கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. தேங்க்யூ.